அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குரான்லேருந்து ஃபோக்கஸ், கவனம் அப்படின்னு உள்ளதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய உலகத்தில் அறிவு குறைபாடு இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. திறமை குறைவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கவனம் குறைவாக இருப்பது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கு. ஏன்னா மக்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம், சிறிது நேரத்தில் வேறு இதுக்கு போயிடுறோம். ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோம், சில நாட்களில் அந்த இலக்கையே நம்ம மறந்துடுறோம். ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம், சில பக்கங்கள் பேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கிறத நிறுத்திடுறோம். ஒரு நல்ல பழக்கத்தை செய்ய தொடங்குறோம், அதை சில நாட்களில் விட்டுடுறோம். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால இந்த மாதிரி ஆகுது. இதற்கு காரணம் திறமை இல்லாதது இல்லை, கவனம் இல்லாதது தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால இன்ஷால்லா இன்னைக்கு அந்த கவனம், அதை பற்றி அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போனால், ஒரு கப்பலுக்கு ஒரு திசை இல்லைன்னா அது கடல்லையே அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு இலக்கே இருக்காது. ஒரு ஃபோக்கஸ் இல்லாட்டி ஒரு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு ஒரு மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில ஒரு ஃபோக்கஸாக 2 மாடியும் ஒரே லைனில் கட்டினா தான் டைரெக்டாக போகும். ஒரு மாடு முன்னாடியும் ஒரு மாடு பின்னாடியும் கட்டிட்டா அந்த வண்டியே நில குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி நம்ம ஒரு கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கவனம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையே இந்த மாதிரி தான் ஒரு நோக்கம் இல்லாமல் அலைஞ்சு தெரியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் அல்லாஹ் சூரா 2 வசனம் 2ல சொல்றாங்க, தாலிக்கல் கிதாபு லாரைப ஃபீஹி ஹுதன்லில் முத்தகீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாலிக்கல் கிதாபு லாரைப ஃபீஹி ஹுதன்லில் முத்தகீன். இந்த வேதம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது, நன்னெறியாளர்களுக்கு கலங்கர விளக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு நோக்கமே இல்லாம, ஒரு ஃபோக்கஸே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அல்லாவோட வழிகாட்டுதலா குரான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம பல மீனிங் நம்ம கொள்ளலாம். ஏன்னா ஃபோக்கஸ் நம்ம குரான் பக்கம் மட்டும்தான் இருக்குன்னு. இப்போ நம்ம முன்னாடிலாம் நம்ம ஃபோக்கஸ் பல இதில் இருந்துச்சு. அது ஒரு எண்ணிக்கையிலேயே அடங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. யார் என்ன சொன்னானோ அதை மார்க்கம்னு எடுத்துக்கிட்டோம், எந்த புத்தகத்தில் எது போட்டிருந்தானோ அதை மார்க்கம்னு எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் இருந்தோம். அதில் அல்லாஹ்வோட அருளால் நம்ம இப்போ குரான் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கவனம் வேணும் அப்படின்னு உள்ளது பார்க்குறோம். அந்த மாதிரி உள்ளதுக்கு தான் நன்னெறியாளர்களுக்கு ஒரு கலங்கர விளக்கு, ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக அல்லாஹ் இந்த வேதத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சூரா 2ல் வசனம் 2ல் அல்லாஹ் சொல்கிறாங்க. கவனம் என்பது நம்ம மனம், ஆன்மா, உடல், செயல் இது எல்லாமும் ஒரே திசையில செலுத்துறது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல, ஒரு மாட்டு வண்டியில ஒரு மாடு இந்த சைடும் ஒரு மாடு இந்த சைடும் போச்சுன்னா அந்த பயணம் சக்சஸ் ஆகாது, பாதியிலேயே நின்றுடும். அந்த மாதிரி நம்ம ஆன்மாவும் சரி, நம்மளோட தாட்ஸு, சிந்தனை, செயல் எல்லாமும் ஒரே திசையில போகணும். அப்பதான் அந்த ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எந்த திசைன்னு உள்ளதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். தாலிக்கல் கிதாபு, இந்த வேதத்துல நன்னெறியாளருக்கு கலங்கர விளக்கா இருக்கு, ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட ஆன்மாவும் சரி, தாட்ஸும் சரி, செயலும் சரி நம்ம ஒரே திசையில செலுத்தும் போது அது நம்மளோட பிரயாணம் நம்மளோட வாழ்க்கை வெற்றி அடையக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் நமது இதயத்தை அல்லாஹ்வுடன் இணைப்பது, ஒரு ஃபோக்கஸ் கவனமா இருக்கிறது. அல்லாஹ் மட்டும் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி ப்ரிசீவியர், உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து இருப்பது. அல்லாஹ் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டு. அல்லாவை மட்டும்தான் நம்ம வணங்கணும். அல்லாவை சார்ந்திராம யாருக்கும் எதுக்கும் எந்த சக்தியும் இல்லை. மார்க்கத்தோட ஒரே மூலாதாரமா குரான் மட்டும்தான். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்குன்னு, அதுதான் நம்மளோட முழு கவனமா இருக்குன்னு. ஏன்னா குரான் முழுவதும் நம்மளுக்கு பல வகையில எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இலக்கை
மாறாமல் இருப்பது. ஏன்னா நம்மளை படைச்சதுக்கு நோக்கமே வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க 51 சூரா 51 வசனம் 56ல, ஜின்களும் மனிதர்களும் என்னை மட்டும் வணங்குவதற்காக நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நோக்கம் வந்து அல்லாவை மட்டும் வணங்குறது. அதுலேருந்து நம்ம வந்து திசை திருப்பி போயிடக்கூடாது. நம்ம முன்னாடி பல வாரத்துல பார்த்துருக்கோம், டிஸ்ட்ராக்ஷன் கவன சிதறதுல இந்த மாதிரி பல கவன சிதறதால நம்ம வந்து திசை திரும்பிடக்கூடாது அப்படின்னு உள்ளது பார்க்குறோம். ஆனா குர்ஆன் முழுவதும் வந்து அல்லாஹ் பல வசனத்துல வந்து கவனத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சிந்தனை சிந்தனை பத்தி நம்ம குர்ஆன் கிளாஸ்ல பல வாரங்களா நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். எண்ணங்கள் சிந்தனை அப்படின்னு. அதுக்கப்புறம் உறுதியோடு இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, ஒரு நோக்கத்தோட செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையோட நோக்கம் வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நம்ம பேங்க் பேலன்ஸை பெருக்கிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் இல்லை. எல்லாத்தோட மேல அல்லாவை மட்டும் வணங்குறதுக்காக தான் நம்ம வந்து வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அதனால அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற தான் நம்ம கவனம் ரொம்ப தேவையா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனம் வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கை வந்து அறிவிக்கிறது. என்ன இலக்குன்னா, ஒர்ஷிப் காட் அலோன், அல்லாவை மட்டும் வணங்குங்க, லா இலாஹா இல்லல்லா. இந்த வார்த்தை சொல்றதுக்கு வேணா சின்னதா இருக்கும், அதை செயல்முறைப்படுத்தும் போது நம்மளுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கவனம் தேவை. ஏன்னா வந்து நிறைய கவன சிதறுதல் சைத்தான் வந்து கொண்டு வந்திருக்கான். இப்போ ஒரு மார்க்க சட்ட திட்டங்கள் இப்போ முன்னாடி வந்து இப்போ நம்மளுக்கு கிளியரா அல்லாவோட அருளால நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் குரான் மட்டும்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். அல்லாவோட அருளால நம்மளுக்கு கிளியரா புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜக்காத்து எப்படி கொடுக்கணும்னு நம்மளுக்கு கிளியரா தெரியுது. எந்த வருமானம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய வாழ்வாதாரத்துலேருந்து வருமானம் வந்த அன்னைக்கே அதுக்குள்ள ஹக்கான தர்மத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல நம்மளுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. இதே ஃபோக்கஸ் குழம்பி போனவங்கள்ட்ட நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஜக்காத்தை பல வகையில புரிஞ்சுக்கிட்டு பல வகையில கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு மொத்தத்துல ஜக்காத்தை தவற விட்டுறாங்க. அதுதான் வந்து நம்மளோட ஒரு ஃபோக்கஸ் கவனம். நம்ம கவனம் வந்து முழுக்க முழுக்க அல்லாவை சார்ந்ததா அல்லாவை நோக்கியதா இருக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் சூரா 1 வசனம் 5ல அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. கவனத்துல, உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒரே இலக்கு எதுனா அல்லாவை மட்டும் வணங்குறோம் அப்படின்னு உள்ள ஒரு இலக்கு. ஒரே திசை, ஒரே டைரக்ஷன் தான், ஒரே மார்க்கம் தான். அது வந்து சப்மிஷன், அல்லாவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் சரணடைதல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒரே இலக்கு அல்லாவை மட்டும் வணங்குறது. நம்மளோட ஒரே திசை ஒரே மார்க்கம் வந்து சப்மிஷன் டு காட் அலோன், அல்லாஹ்க்கு மட்டும் சரணடைறது இஸ்லாம் அப்படின்னு சொல்றோம். ஒரே மூலாதாரம், நம்மளோட ஒரே ஃபோக்கஸ் எதுனா குரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க இதை தவிர்த்து வேற எதையும் நானும் மார்க்கத்தோட மூலாதாரமா சட்ட திட்டங்களா நான் ஏற்றுக்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லியிருக்காங்க. பல வசனத்துல இதை விட நம்ம மற்றதை வந்து மார்க்க ஆதாரமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து அல்லாவை அறிஞ்சிக்கிறதுல, அல்லாவை நினைவு கூறுதல, அல்லாவை வணங்குறதுல, அல்லாவை திருப்தியை நாடுறதுல மனிதன் தம் வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கவனம் வந்து தெளிவாகிவிடும். நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம், நம்ம எதை பின்பற்றணும், நம்ம டைரக்ஷன் என்ன, நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளோட கவனம் வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கவனம்னா வந்து அது ஒரு சக்சஸ் இருக்கு. கவனம்னு சொல்றது இப்போ நம்ம சில இப்போ கவனம்னு உள்ளது வந்து மெடிடேஷன்ல நம்ம திக்கர் செய்யறோம்ல, அதுல வந்து இப்போ ஜாயிண்ட் ஆகும். அதுல வந்து கவனம் ஃபோக்கஸ் ஒரே தாட்டு ஒரே எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது வந்து நம்மளோட வெற்றிக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு உள்ளது பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரிய ஒளி வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அதை ஒரு லென்ஸ் மூலியமா அதை ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து வைக்கும் போது நம்ம சின்ன பிள்ளைலாம் நம்ம அதை வச்சு நம்ம விளையாடி இருப்போம்.
அந்த மாதிரி ஒரு லென்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல நம்ம பண்ணும்போது டக்குன்னு அது வந்து தீ பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ சக்தியும் வந்து ஒரே இடத்துல ஒன்று இழைக்கும் போது நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல வைக்கும் போது அந்த சக்தி வந்து மிகப்பெரியதா வந்து ஆகிடுது, அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம சக்தி எல்லா சக்தியும் வந்து காட் அலோன், அல்லாவை மட்டும்தான் வணங்குறதுல, குரானை மட்டும்தான் பின்பற்றுறதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் அதுல மட்டும் வச்சுட்டா, நம்ம நிறைய வார்த்தையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம செயல்படுத்துறதுல சில வீக்னஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட செயலு அல்லாவை மட்டும்தான் வணங்குறது, நம்மளோட எண்ணம் அல்லாவை திருப்திப்படுத்துறது தான், நம்மளோட வியாபாரம், நம்மளோட ஃபேமிலி மெயின்டெனன்ஸு, நம்மளோட வரவு, நம்மளோட செலவு, நம்மளோட சேமிப்பு எல்லாமே வந்து அல்லாவை திருப்திப்படுத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா அந்த வரமுறைக்குள்ள இருக்கும் போது அது நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அல்லாவை மட்டும் ஆயிடுது. அதுல வந்து சக்தி வந்து மிகப்பெரியதா ஆயிடுது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். ஏன்னா வந்து அல்லாஹ் ஒரு வசனத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஹாப்பினஸ் பிலாங்ஸ் டு சப்மிஷன். சப்மிட்டரா இருக்கிறவங்க, அதாவது அல்லாஹ்க்கு அடிபணிந்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்படியும் புரிஞ்சுக்கலாம். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லாஹ்க்கு அடிபணிஞ்சவங்க அப்படின்னு. அப்ப நம்ம வந்து அல்லாஹ்க்கு அடிபணிஞ்சவங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் ஆனா சந்தோஷம் வந்து நம்ம முழுமையா இருக்கான்னு கேட்டா நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு ஆன்சர் சொல்ல முடியல. ஒரு குழப்பமா இருக்கு. ஏன்னா அது எதுல வீக்கா இருக்குன்னு பார்த்தா அல்லாவோட வார்த்தையில வீக் இல்லை. அல்லாவோட வார்த்தை 100% சத்தியம். நீங்க சப்மிட்டர் உண்மையான சரணடைந்தவர்களா இருந்தாங்கன்னா, உண்மையான முஸ்லீமா இருந்தாங்கன்னா, நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு ஹாப்பியா இருப்பாங்கன்னு அல்லாவோட வாக்குறுதியா இருக்கு. அப்ப நம்ம ஹாப்பியா இல்லைன்னா அப்ப குறைபாடு வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம உதட்டளவுல தான் சொல்றோம். அதை இன்னும் வந்து செயல்படுத்துறதுல சில வீக்னஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுல முக்கியமானது வந்து கவன சிதறுதல், கவன குறைபாடு அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சக்தி எல்லாத்தையும் நம்ம ஒரே ஃபோக்கஸ்ல கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அது பெரிய சக்தியாகி ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். இன்ஷால்லா அந்த ஹாப்பினஸ் எப்படி வருது அப்படின்னு உள்ளது நம்ம தொடர்ந்து நம்ம அந்த திக்ரு உள்ள வரும்போது உள்ள செக்ஷன்ல பார்ப்போம் இன்ஷால்லா. அதனால வந்து இந்த ஃபோக்கஸ்ன்னு உள்ளது வந்து கல்வியிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, இல்லை ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுக்கு இந்த ஃபோக்கஸ் வந்து வெற்றியை தரும். ஒரு கவனத்தோட ஒரு விஷயத்தை செய்யும் போது அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து சக்தி கொடுக்குறாங்க. ஒரு கவனத்தோட ஒரு விஷயத்தை செய்யும் போது பண்றாங்க. ஒரு கவன குறைபாடுல தான் மற்ற பிஸ்னஸ் லாஸு, படிப்புல தோல்வி, அதுக்கப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில வந்து புரிந்து கொள்றதுல வந்து பல பிரிவினை, இந்த மாதிரி வர்றதெல்லாம் என்னன்னா வந்து அந்த நம்ம ஃபோக்கஸ் அந்த கவனத்தை தவற விட்டுறதுனால தான். அதனால அல்லாஹ் வந்து இந்த ஃபோக்கஸை பத்தி நிறைய இந்த மாதிரி உள்ளதை சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கல்வியும் சரி, வியாபாரமும் சரி, மற்ற எந்த துறையா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபோக்கஸோட ஒரு சமையலை செய்யும் போது அந்த சமையலோட டேஸ்டே வந்து பெருசா இருக்கும். ஒரு கவனம் இல்லாம ஒரு ஒரு நம்ம ஒரு ஃபோக்கஸ் இல்லாம ஒரு காரியம் செய்யும் போது அதுல முழுமையான வெற்றி நம்மளால அடைய முடியாது. அதனால வந்து குரானை வந்து ஆழமா வந்து அல்லாஹ் சிந்திக்க சொல்றாங்க. அவர்கள் ஏன் குரானை வந்து கவனத்தோட ஆராயமா இருக்காங்க, அவங்க மனங்கள்ல வந்து பூட்டுக்கள் இருக்கின்றனவா அப்படின்னு அல்லாஹ் 47வது சூறால 24வது வசனத்துல நம்மளை வந்து அல்லாஹ் வந்து சிந்திக்க சொல்றாங்க. குரானை பத்தி ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குரான் வந்து வெறுமனே ஓதுறதுக்கு மட்டும் இல்லை, அது சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்காக. அதுல நடைமுறைப்படுத்துறதுல வந்து முக்கியமான இது வந்து இந்த ஃபோக்கஸ் இருக்கு. அந்த ஃபோக்கஸ் கொடுத்தாதான் நம்ம அந்த குரானை அந்த அந்த கருத்தை வந்து ஃபுல்லா நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து குரானை நம்ம புரிஞ்சிக்காம ஓதிட்டோம்னா அது வந்து பலனே இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தோம். சும்மா நம்ம ஒரு பேர் அளவுக்கு ஓதுவோம், பின்பற்றுறதுக்கு வேற பல புத்தகத்தை வச்சுக்கிட்டு அதை நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம். அப்ப அல்லாஹ் குரான் கொடுத்த குரான்லேருந்து நம்ம வந்து ஃபோக்கஸை வந்து தவற விட்டுட்டோம். சைத்தான் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கவன சிதறல் பண்ணி வேற பக்கம் திருப்பிட்டான். சரியான பாதையிலேருந்து வேற குழப்பமான பாதைக்கு திருப்பிட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப அல்லாவோட மாபெரும் கருணையால நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் குரான் மட்டும்னு வரும்போது
அதுல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆர்வமா இருந்து நம்ம முழு ஃபோக்கஸையும் கொடுக்கும்போது எப்படி இந்த சூரிய ஒளி வந்து அப்படி ஃபோக்கஸோட ஒரே இடத்துல வரும்போது எப்படி சக்தி அதிகமாகுதோ அதே மாதிரி நம்மளோட சக்தியும் ஆன்மா சக்தியும் புரிந்து கொள்றது சக்தியும் அந்த அல்லாஹ் சொன்ன அந்த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் நம்ம சப்மிஷன் ஃபோக்கஸை வரும்போது நம்ம பர்ஃபெக்ட் ஹாப்பினஸை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வசனத்தை வந்து நம்ம சிந்திச்சு புரிஞ்சு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வந்து ஆராய்ஞ்சி அதை வாசிச்சு அதை பொருளை சிந்திச்சு இந்த வசனம் வந்து என்கிட்ட என்ன சொல்லுது, என் வாழ்க்கையில இந்த வசனத்தை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது நம்மளோட கவனம் ஃபோக்கஸ் வந்து வளருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வசனமும் இப்போ யூசுப் நபி ஸ்டோரி இருக்கு, மற்ற அல்லாஹ் நிறைய ஸ்டோரி சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி மூலியமா எனக்கு என்ன படிப்பினை, அந்த ஸ்டோரியிலேருந்து நான் கற்றுக்கிட்டு அதை என் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்மளோட கவனம் ஃபோக்கஸ் வந்து வளருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அறிவை பெற வந்து கவனம் வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அறிவு அறிவு நாலேஜ்ங்கிறது வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கொடுத்த மாபெரும் அருள் கொடையில ஒன்றா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அறிவை பெறுவதற்கு வந்து அல்லாஹ் நம்மளை வந்து சிந்திக்கவும் ஆராயவும் கவனமா இருக்கிறதுக்கும் சொல்றாங்க. ஏன் வானம் பூமியை பார்த்து சிந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளை வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வசனமே அன்னைக்கு நம்ம போன குரான் கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்டே வந்து அல்லாஹ் வந்து படிப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளை படிக்க சொல்றாங்க, நாலேஜை வளர்த்துக்க சொல்றாங்க. உலக நாலேஜில், சயின்ஸில், மெடிக்கல்ல எல்லாத்துலேயும் ஆராய்ஞ்சு பாருங்க. அல்லாவோட அருள் கூட எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லா இடத்துலையும் அல்லாவோட அருள் கூட பரவி இருக்கு. அந்த மாதிரி வானம் பூமியை பாருங்க, உங்களை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. வானம் பூமி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலேருந்து உங்களை சிறு துளியிலேருந்து உங்களை படைத்தோம், அதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சயின்ஸு, அஸ்ட்ராலஜி, அந்த மாதிரி நிறைய எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து அல்லாஹ் நம்மளை வந்து சிந்திக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விவசாயம், இந்த இதுலயும் மழை மழை தண்ணீரை இறக்கி நான் வந்து பூமியை வந்து செழிப்பாக்கணும், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கணும், நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு வசனத்தை சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, அறிவை வளர்த்திருக்க மாட்டீங்களா, கவனத்தோட இதை படிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸும் இருக்கு, என்கரேஜ் மோட்டிவேட்டும் அல்லாஹ் பண்றாங்க. சிந்திச்சு பாருங்க, அறிவை வளர்த்துங்க, உங்க ஃபோக்கஸை இதுல கொண்டு வாங்க, சும்மா வந்து அப்படியே கடந்து போயிடாதங்க அப்படின்னு. நேற்று ஒரு பயான் கேட்டேன், நம்ம மதுரை யூசுப் பேசியிருந்தாரு. அவர் சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னாரு. ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம வந்து பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நம்ம சாப்பிட்றோம். அந்த பிஸ்கட் வந்ததுக்கு நம்மளுக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளவு வேலை நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு விவசாயம் வந்து அல்லாஹ் அதை கற்று தந்திருக்காங்க. அந்த பிஸ்கட்டை செய்யறதுக்கு அந்த உள்ள மிஷினரி, அந்த மிஷினரிக்கு உள்ள இரும்பு, அந்த ஏற்பாடு வந்து உலகம் படைச்சதுலேருந்து அந்த அந்த இரும்புக்குள்ள ஏற்பாடு, அந்த அதுக்குள்ள பிளாஸ்டிக் இம்முட்டும் இது கடந்து தான் அதுக்கப்புறம் எல்லாமே அதை கண்டுபிடிக்கிறது ஒருத்தவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாலேஜ் கொடுத்து அதை டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மிஷினரியா வந்து அந்த மிஷினரி மூலியமா அந்த பிஸ்கட்டை செஞ்சு அந்த அக்ரிகல்ச்சர் மூலியமா அந்த விவசாயம் மூலியமா வந்து இவ்வளோ காரியம், எனக்கு ஒரு 10 ரூபா பிஸ்கட் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு உள்ளதை நல்லா சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஜஸ்ட் நீங்க கடந்து போயிடாதங்க, அதுல சிந்திச்சு அல்லாஹ்க்கு வந்து நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுலதான் வந்து கவனம் நம்மளை கவனம் கொடுத்து சிந்திக்க சொல்றாங்க. இப்ப நம்ம குரானை படிக்கிறதும் வந்து நம்ம 10 நிமிஷம் கவனத்தோட படிச்சு நம்ம புரியுறதும், பல மணி நேரம் கவனம் இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கவனத்தோட படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயம் புரியுது அப்படின்னு பார்க்குறோம். இப்ப அடுத்தது ஃபோக்கஸ்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து மெடிடேஷன். அல்லாஹ் வந்து திக்ரு, அதை நேரம் குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
இந்த நேரத்துல திக்ர் பண்ணுங்க அப்படின்னு. திக்ர்னு படுறது நம்மளோட எண்ணத்தை, குரான் கிளாஸ்ல திக்ர் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவாங்க, நம்ம ஒவ்வொரு செல்லும் அல்லாவை நினைக்கிற மாதிரி ஒருங்கிணைச்சு அல்லாவை தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம செல்லுலேருந்து அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு சிந்தனை, நம்ம வேற எந்த வித இதையும் தாட்ஸும் இல்லாம முழுக்க முழுக்க அல்லாவை நம்ம ஃபோக்கஸை ஒருங்கிணைச்சு அல்லாவை நம்ம புகழும் போது மாபெரும் சக்தியை நம்மளால பெற முடியும். அது ஒரு அல்லாஹ் சொல்றாங்கன்னா பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ், மகிழ்ச்சின்னு. அது ஒரு தனி மகிழ்ச்சி. அந்த இதை நம்ம ஃபோக்கஸ் மூலியமா தான் அடைய முடியும். அதை நம்ம மற்ற மற்ற விஷயம் நம்ம செஞ்சோ இல்லை வேற ஏதோ காரியம் செஞ்சோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நம்மளால அடைய முடியாது. அதை அல்லாஹ் தியானத்துல ஃபோக்கஸ்ல சொல்லியிருக்காங்க. இப்போ அல்லாவோட சிஸ்டமே இப்படிதான். எல்லா சிஸ்டமும் அல்லாஹ் ஒன்லி ஆன்மீகத்துக்கு மட்டும் வைக்கல. அந்த இது நம்மளோட வாழ்க்கைக்கும் அது கனெக்ஷன் ஆயிருக்கு. நம்மளோட வாழ்க்கையும் ஆன்மீகம் தான். ஆனா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்றதுதான் சப்மிஷன். நம்ம வியாபாரம் பண்ணணும், நம்ம குடும்பத்தை பராமரிக்கிறோம், அதுக்கப்புறம் ஈவன் என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயம் செய்கிறோம். எல்லாமே அல்லாவை திருப்தியை நாடி அதை செய்யறது. அந்த அல்லாஹ் சொன்ன வரம்பை மீறாம அதை நம்ம செய்யும் போது அது நம்மள எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பினஸ் ஆகுது. நம்மளோட வாழ்க்கையே அது அல்லாவை ஒரு சப்மிஷன் தான், மெடிடேஷன் தான். அந்த ஃபோக்கஸ் மெடிடேஷன்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் அல்லாஹ் கிட்ட நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வியாபாரம் பண்ணும்போது, எனக்கு அந்த ஃபோக்கஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும் போது, நம்ம ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு வாகனம் ஓட்டும் போது, நம்ம அந்த ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு சமைக்கும் போது, நம்ம ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு குழந்தைங்களை பராமரிக்கும் போது, நம்ம ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு பெற்றோர்களுக்கு சேவை செய்யும் போது, இது எல்லாத்துலேயும் சக்தி பல மடங்கு ஆகுது. அதுல பர்ஃபெக்ட் ஹாப்பினஸை நம்ம உணர முடியும். அதுல நம்ம பர்ஃபெக்டா செஞ்சு அந்த பர்ஃபெக்டா பலனுக்கு வரும்போது அந்த பலன் நம்ம மகிழ்ச்சியாகவும், நம்மளோட வருமானமாகவும், நம்மளோட நாலேஜ் ஆகும், அறிவாகவும் அது நம்மளுக்கு அது நம்ம இன்னும் நம்மளுக்கு ரீசீக்கிரம் இன்னும் ஹாப்பினஸை கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்ம குரானை சிந்திக்கிறதுக்கு நம்மளை சொல்றாங்க. முன்னாடி நம்ம பார்த்தா மாதிரி வானம் பூமி படைப்புலையும் இரவு மற்றும் பகல் மாறிபாடி வருவதுலயும் அறிவுத்திறன் உடையவருக்கு படிப்பினை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள அறிவை அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. எதன் மூலியமான வானம் பூமி இரவு பகல் அதுல அதோட மாறுபாட்டில் எவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டா வருது. நம்ம இது எந்த மிஷினரிலையும் நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம வானபூமி சூரியன் சந்திரன்லாம் எந்த நொடியில உதிக்குது, எந்த நொடியில மறையுது, சூரிய உதயம் சூரிய அஸ்தமம், அடுத்த 20 வருஷத்துக்கு ரம்லான் என்னைக்கு ஆரம்பிக்குது, ரம்லான் என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபெக்ட் டைம் சொல்ற அளவுக்கு அல்லாஹ் அவ்வளோ பர்ஃபெக்டா வானம் பூமியை படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பர்ஃபெக்டா அல்லாஹ் வச்சு படைச்ச அல்லாவை நம்ம உணர்ந்து நம்ம ஃபோக்கஸ் அதுல செலுத்தி நன்றி செலுத்தும் போது அப்படிப்பட்ட திக்ர் பல மடங்கா சக்தி பெறுது அப்படின்னு உள்ளது பார்க்குறோம். ஏன்னா ஃபோக்கஸ் இல்லாத திக்ர் ஒரு எப்படி நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி தருமானு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா முழு உணர்ந்து அந்த ஃபோக்கஸ் அதை செலுத்தி நம்ம பண்ணும் போது அது ஒரு பெரிய சக்தியா இருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் 391 அடுத்த வசனத்துக்கு சொல்லும் போது அவங்க நின்று கொண்டோம், உட்கார்ந்து கொண்டோம், வலப்புறத்துல இருக்கும் போதும் அல்லாவை நினைவு கொள்கின்றன, வானம் பூமி படைப்பை குறித்து சிந்திக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம தியானத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சுபஹான அல்லான்னு சொல்லிட்டு நம்ம திக்ர் பண்றோம், தியானம் பண்றோம். அதை உணர்ந்து இப்ப நம்ம சூரியனை இவ்வளோ பவர்ஃபுல்லான சூரியனை படைச்ச அல்லாஹ் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு உணர்ந்து நம்ம ஃபோக்கஸ் அதில் செலுத்தி நம்ம வேற எந்த வித கவனமும் இல்லாம நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது அது பலம் பெரிய லெவல்ல அதிகரிக்குது அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம தியானம் நம்ம ஃபோக்கஸ் ஒரே இடத்துல செலுத்தும் போது நம்ம மனம் அமைதி அடைகிறது, அதுக்கப்புறம் கவனம் அதிகரிக்கிறது, நினைவாற்றல் மேம்படுகின்றது, மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறையுது, அதுக்கப்புறம் அல்லாவோட அருள் கொடைய
உணர்ந்து செயல்பட முடியுது அப்படின்னு பார்க்குறோம். அதனால அமைதியான மனம்தான் வந்து சிறந்த கவனத்தை பெறும் அப்படின்னு பார்க்குறோம். இது 2 கனெக்டட் ஆயிருக்கு. கவனத்தோட இருந்தனா நம்ம அமைதியான மனம் பெற முடியும். அமைதியான மனம் இருந்தாதான் வந்து கவனமா இருக்க முடியும். அதனால நம்ம கவனத்துல நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஈவன் 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 10 நிமிஷத்துலேருந்து நம்ம அமைதியா வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து ஒரு மெதுவா நம்ம சுவாசம் செஞ்சுட்டு கண்களை மூடிக்கொண்டு அல்லாவை சிந்திச்சு அல்லாவோட வானம் பூமி படைப்பு, அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியது, நம்மளுக்கு கண்ணு வழங்குது யாரு, நம்மளுக்கு இதயத்தை கண்ட்ரோல் பண்றது, இதயத்தை இயக்குறது யாரு, உணவை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு அல்லாவோட ஆசீர்வாதத்தை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம உணர்ந்து சொல்லும் போது அது சக்தி வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இததான் வந்து அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு வசனத்துல வந்து அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது தொழுகையை கொண்டும் அதாவது இந்த வசனம் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உறுதிப்பாட்டோட தொழுகையின் மூலம் உதவி தேடுங்க. இது உண்மையே கடினமானது, ஆனால் பக்திமானுக்கு அவ்வாறு அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. உறுதிப்பாடுன்னா அதுக்கும் ஒரு மீனிங் பார்க்கும்போது ஃபோக்கஸ்ன்னு வரும். நம்ம அல்லாவை மட்டும்னு உள்ளதுல நம்ம உறுதிப்பாடா இருக்குன்னு, அல்லாவை நினைவு கூறுதல உறுதிப்பாடா இருக்குன்னு, நம்ம தாட்ஸை வந்து வேற எதுக்கும் நம்ம பிரிக்காம ஒரே ஃபோக்கஸா இருந்து நம்ம வந்து அல்லாவை தொழுவும் போது அது வந்து ஒரு பெரிய வந்து சக்தி வாய்ந்ததா இருக்கு. இது வந்து உண்மையிலேயே வந்து இது கடினமானது அல்லான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட வந்து ஒரு வெயிட்டு தூக்குன்னா இப்ப என்னெல்லாம் வந்து வெயிட்டு தூக்குங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய வெயிட்டு கூட தூக்கிடலாம். ஆனா ஒரு 10 நிமிஷம் கவனம் சிதறாம திக்ரு பண்ணுங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அது ஒரு கடினமா கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் செலுத்த முடியல. ஒரு ஒரு 5 நிமிஷம் வருது, அதுக்கப்புறம் வந்து கவனம் சிதறுது. அதனால நம்ம வந்து ஒரு பிராக்டிஸ், அந்த கவனத்துக்கு ஃபோக்கஸுக்கு வந்து அதுக்கும் வந்து பிராக்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம், அந்த மாதிரி முடிஞ்சது வரைக்கும் வேற எந்த தாட்ஸும் இல்லாம ஒரு அமைதியா இருந்து அதுக்கு நிறைய பிராக்டிஸ் யூடியூப்ல கூட அந்த மெடிடேஷன் பிராக்டிஸ்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அமைதியான இடத்துல உட்கார்ந்து அல்லாவை நினைவு கூர்ந்து அது அத தியானத்தை உணர்ந்தவங்க வந்து சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல வந்து அப்படியே மைண்ட் ஃபுல்லா அப்படியே பிளாங்கா ஆயிடுமா. வேற எந்த தாட்ஸும் இருக்காதான். நம்ம நம்ம இப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தோம்னா நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வரும். வியாபாரம் சம்பந்தப்பட்டது வரும், ஃபேமிலி சம்பந்தப்பட்டது வரும், நம்மளோட ஆசைகள் வரும், அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் வரும், கடந்த காலத்துல நினைச்சதை பத்தி கண்ணாமன்னு, அப்புறம் சினிமா, அந்த மாதிரி கண்ணாமனான்னு எண்ணம் வந்து நம்ம கண்ணை மூடிட்டா வரோம். அதை நம்ம ஒன்று ஒன்றா போக்கிட்டு நம்ம ஃபோக்கஸை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்ல நம்ம வைக்கும் போது வச்சு அல்லாவை உணர்ந்து நம்ம பண்ணும் போது அது ஒரு அந்த அந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படைய வார்த்தையில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்துல உணர்ந்தவங்க வந்து அதை சொல்லி கேட்டிருக்கேன். அதை நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் அதுதான் வந்து உண்மையான மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் அந்த ஃபோக்கஸை நம்ம அடைஞ்சிட்டா நம்ம பெரிய சக்தி பெற்று அந்த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸை அடைய முடியும். இதுதான் அல்லாஹ் நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதுதான் உறுதிப்பாட்டோட சலாத்தின் மூலம் அல்லாஹ்விட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லிட்டு, இது உண்மையிலேயே கடினமானதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா பக்திமானுக்கு அவ்வாறு அல்ல அப்படின்னு அல்லாஹ் வந்து மற்றவங்களுக்கு கடினமானது, நம்ம பக்திமானு. ஏன்னா நம்ம இப்போ ஃபோக்கஸ் வந்து அல்லாஹ் மட்டும்னு இருக்கு, நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ குரான் மட்டும்னு இருக்கு, நம்ம ஃபோக்கஸ் வந்து அல்லாவை திருப்திப்படுத்துறது தான் இருக்கு, மற்ற உலக விஷயத்துல இல்லை அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம வார்த்தை லெவல்ல நம்பிக்கை லெவல்ல நம்ம வந்து நம்பிட்டோம். அதை நம்ம வந்து செயல்படுத்தணும். அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, இரவு நேரத்துல செயல்படுத்துங்க. அதை சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸோட திக்ர் பண்றவங்களுக்கு அல்லாஹ் பிரதிபலனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கௌரவம் அந்தஸ்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கௌரவம்லாம் காசு கொடுத்தோ இல்லை நம்மளோட பேச்சிலேயோ நம்ம பக்கத்துல கூட ஒரு 10 பேருக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி என்னை வந்து கௌரவப்படுத்துங்கன்னு சொல்லோ அந்த மாதிரி நம்ம வந்து கௌரவத்தை வாங்க முடியாது. கௌரவம்ங்கிறது வந்து அல்லாஹ்கிட்டேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறது. அது வந்து நம்மளோட செயல்பாட்டிலையும் ஃபோக்கஸோட தியானம் பண்றவங்களுக்கு
அல்லாஹ், அது அரபில வந்து மக்மூல் மஹ்மூதா அப்படின்னு வரும். அப்படிப்பட்டவங்க யாருக்கு அந்த அந்த பதவி, அந்த ஸ்டேஜ் அல்லாஹ் யாருக்கு தராங்கன்னா, ஃபோக்கஸோட தியானம் பண்றவங்களுக்கு, திக்ர் பண்றவங்களுக்கு நான் வந்து தரேன். அது அந்த வார்த்தை கூட சரியா அரபில தெரியல. அதுதான் தஹஜூத்ன்னு வரும். அதை தான் ட்ரெடிஷ்னல் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தஹஜத் நேரத்துல தொழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தஹஜுத்ன்னு அல்லாஹ் நம்ம குரான்ல சொல்றது வந்து அல்லாவை வணங்குறது, அல்லாவை நினைவு கூறுறது, அல்லாவை புகழ்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய இருக்கு. நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதனால வந்து நம்ம தொழுகையில கவனமா இருக்கிறது, குரான் படிக்கிறதுல, அதுக்கப்புறம் குடும்ப பொறுப்புகள்ல, பணியில, வேலை வேலை செய்யறதுல எல்லாத்துலேயும் நம்ம கவனமா இருந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.